ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதியோட கழுத்தில் இந்த தாலியை காணுங்கிறனால ரொம்ப பதட்டப்படுறாங்க நம்ம பாரதி. பாரதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆதி வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கப்போ மறுபடியும் சாரீ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரீ வேணாம் பாரதி, நம்ம வந்து சுடிதாரை வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களுக்காக, புது ட்ரெஸ்ஸு, இதை மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் பாரதி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனோன்னே இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னோடனே அப்படி இப்போ என்ன நம்ம வந்து வெளியில் கோயிலுக்காக போகிறோம், வாங்க அப்படியே கொஞ்சம் மழையெல்லாம் இருக்குது, அந்த பக்கம் வந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம், அங்கே அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு பாரதி கையை பிடிச்சி அப்படியே கீழே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பாரதி வந்து சரின்ட்டு அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பையன் வராப்புல. அந்த பையனுக்கு வந்து கையில் இருக்க காசு கொடுத்துட்டு வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்கக்கா, நீங்கள் பார்த்துட்ருங்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் வந்து பத்திரமா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையன் போயிடுறான். போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாரதி வந்து அப்பன்னு பார்த்து ஆதி வந்து தண்ணி வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறப்ப வந்து பாரதி அப்போ தான் வந்து நோட் பண்ணுறாங்க, கழுத்தில் வந்து தாலி போட்டிருந்தது வந்து காணும். அதை காணுன்னொன்னே ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஆதி ஓடி வராங்க. என்னாச்சு பாரதி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் கழுத்தில் தான் தாலி போட்டிருந்தேன், எங்கே போச்சுன்னே தெரில, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு. சரி சரி பதட்டப்படாதீங்க, அழாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் அழுவுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான்னா, அதான் நான் கூட இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்து வராப்பில், அக்கா என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை கழுத்தில் போட்டிருந்தது காணோம் செயின் அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா இங்கெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா கிடைக்காது, நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு அந்த பையன் வந்து ஆறுதல் சொல்கிறாப்புல. ஆதியும் அதைத்தான் சொல்கிறாங்க, விடுங்க பாரதி, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, உங்களுக்கு சொன்னால் புரியாது ஆதி, அன்றைக்கி கூட வந்து வாசுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து என் செயின் வந்து மாட்டுச்சு, அந்த மாட்டினதுனால தான் வந்து அவனுக்கு பிரச்சனையாச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போக்கில் இருக்குது, பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, தாலி வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் அழாதீங்க பாரதி, இப்போ என்ன உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அவ்வளோதானே, சரி நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியால் வந்து அந்த பதற்றத்தில் வந்து சரியாக பதில் சொல்ல முடியாமல் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி விடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்போ நான் தான் இருக்கேன்ல, வாங்க வந்து காரில் உட்காருங்க, நம்ம பார்க்கலாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காரில் அழைச்சிட்டு வராங்க. அதோட எபிசோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.